Hi friends, welcome to Miss Cooking Vlogs. இந்த வீடியோல நம்ம எந்த இடத்தை சுத்தி பார்க்க போறோம்னா அழகே பொறாமைப்படும் பேரழகி யார் இவள்? பிரெஞ்சு மக்கள் யுஎஸ்ஏக்கு அன்பளிப்பாக கொடுத்த ரொம்ப அழகான ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை தான் இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை சுற்றி பார்க்குறதுக்காக காலையிலே ஒரு 9 o'clock அரௌண்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து டங்கின் டோனட்ஸில் முடிச்சிட்டோம். என்னடா இது உடிப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடாமடா. பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஒரு ஐலாண்டில் தான் இருக்குது. அந்த ஐலாண்ட் பேர் வந்து லிபர்ட்டி ஐலாண்ட். இந்த லிபர்ட்டி ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து ஃபெரியில் தான் போகணும். ஃபெரி வந்து 2 இடத்துலேருந்து நம்ம போட் பண்ணலாம். ஒன்று வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கிற பேட்ரி பார்க்லேருந்து போட் பண்ணலாம். இன்னொன்று வந்து நியூ ஜெர்சி சைடில் இருக்கிற லிபர்ட்டி ஸ்டேட் பார்க்லேருந்து போட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் ஜெர்சி சைடில் இருந்து தான் ஃபெரி போட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே வந்து இங்கே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பார்க்கில் இருந்து நம்ம மேன்ஹாட்டனில் இருக்கிற ஹைரேஸ் பில்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக பார்க்கலாம். போன வீடியோவில் மேன்ஹாட்டன் சிட்டியில் இருக்கிற புரூக்லின் பிரிட்ஜ், ஒன் வேர்ல்ட் அப்சர்வேட்டரி எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காசு போடணும். க்ரூஸ்குள்ளே போகிறதுக்குள்ளே செக்யூரிட்டி செக்லாம் முடிக்கணும். அது இந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் போய் இந்த ஃபெரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செக்யூரிட்டி செக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம பேகேஜஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம பேகேஜஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபெரியில் ஏற்றுறாங்க. இந்த வாட்டர் பாடி பார்த்திங்கன்னா ஹட்சன் ரிவர். இது போய் கலக்கிற இடம் வந்து அட்லாண்டிக் ஓஷன். வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. நாங்கள் போன டைமில் வந்து மேகமூட்டமாக இருந்தது. மழைக்கான ஃபோர்காஸ்ட் கூடயுமே இருந்தது. நம்ம போக வேண்டிய ஃபெரி அங்கே நிற்கிது பாருங்கள். முதல்ல நம்ம வந்து இந்த ஃபெரியிலேருந்து எல்லிஸ் ஐலாண்ட் போவோம். அதுக்கப்புறம் தான் வந்து லிபர்ட்டி ஐலாண்ட் போவோம். மொத்தமாக இதுக்கு வந்து காஸ்ட் வந்து $25 ஒரு பர்சனுக்கு. நம்ம ஊர் ருபீஸ் கணக்கில் பார்த்தோன்னா 2000 rupees. பாருங்கள், இந்த ஃபெரியில் இருந்துட்டு நியூயார்க் சிட்டியோட லோவர் மேன்ஹாட்டன் வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். மேபி நியூயார்க் சைடில் இருக்கிற பேட்ரி பார்க்லேருந்து நம்ம ஃபெரி போட் பண்ணியிருந்தோன்னா இந்த அளவுக்கு அழகான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்கு நாங்கள் நியூ ஜெர்சி சைடில் இருந்து போட் பண்ணோன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக தான். Located at the forward and aft ends of each cabin. The main stairways are located at the rear of each deck. சூப்பராக கிளம்பியாச்சு. என்ன இது பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லிஸ் ஐலாண்ட். ஒன்ஸ் அப்பான் அ டைமில் யுஎஸ்ஏக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இங்கே தான் நடந்துகிட்டு இருந்துதான். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 1892 to 1954 வரைக்கும் யுஎஸ்ஏக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா இந்த எல்லிஸ் ஐலாண்டில் தான் இமிக்ரேஷன் ப்ராசஸ் நடக்குமா. இந்த எல்லிஸ் ஐலாண்டில் ஒரு மியூசியம் இருக்குது. இமிக்ரேஷன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த டைமில் இருந்த எல்லா விஷயங்களையும் வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. வேணும்னா நம்ம இந்த எல்லிஸ் ஐலாண்டில் இறங்கிக்கலாம், இல்லாட்டி வந்த ஃபெரிலேயே அப்படியே லிபர்ட்டி ஐலாண்டுக்கு போயிடலாம்.
அந்த காலகட்டத்தில் சுமார் 12 மில்லியன் இமிகிரேட்ஸ் யூஎஸ்ஏக்குள்ளே அவங்க இமிக்ரேஷன் ப்ராசஸை இந்த எல்லிஸ் ஐலாண்டில் முடிச்சுட்டு தான் என்ட்ரு ஆயிருக்காங்க. ஆஹா. ஸோ இந்த மியூசியமுக்கு பேர் வந்து எல்லிஸ் ஐலாண்ட் நேஷ்னல் மியூசியம் ஆஃப் இமிக்ரேஷன். ஸோ அந்த காலகட்டத்தில் 1892 to 1954 இமிக்ரேஷன் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி டைப்பில் பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து தான் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்களாம். இந்த இடத்த வந்து பேக்கேஜ் ரூம்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் வந்திருக்காங்கன்றதை வந்து இந்த குளோபில் காட்டுறாங்க. நம்ம இந்தியா மும்பைலாம் காட்டுறாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா 1550ஸ்லேயே உலகத்தில் இருக்கிற எல்லா டைரெக்ஷனில் இருந்தும் மக்கள் அமெரிக்காவுக்குள்ளே மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அமெரிக்காவோட நேட்டிவ் பீப்புள்னால் ரெட் இண்டியன்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்துல இருந்தும் இடம்பெயர்ந்தவங்க தானா. நேட்டிவ் செட்டில்மெண்ட்டோட அதிகமாக இருக்கிறதுனால நேஷன் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸுன்ட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பட்ட பேரும் இருக்குது. இதுதான் மெடிக்கல் ரூம். பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் டைமில் வந்து மெடிக்கல் செக் பண்ணுவாங்களாம். அந்த டைமில் சீரியஸான மெடிக்கல் கண்டிஷன் லைக் தொற்று நோயெலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலரில் எக்ஸ்போர்ட்டு அவங்கள திரும்பி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு லேடி வந்து எக்ஸ்போர்ட்டு அமைச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலிலாம் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி யூஎஸ்ஏக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து டீபோர்ட் பண்ணால் போகிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கோட்டை திருப்பி போட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கதையை தான் வந்து இதில் கோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹியரிங் ரூம். இமிக்ரெண்ட்ஸ் மேலே ஏதாவது சஸ்பெக்ஷன் இருந்ததுன்னா அவங்கள இங்கே தான் விசாரிப்பாங்க. பார்த்திங்கன்னா எல்லிஸ் ஐலாண்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸாக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த டைமில் 355 குழந்தைங்க வந்து இந்த ஐலாண்டில் பிறந்திருக்காங்களாம். 3500 இமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஐலாண்டில் இறந்துருக்காங்களாம். அந்த டைமில் யூஸ் பண்ண மெடிக்கல் அப்பரேட்டஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். தெர்மோமீட்டர், ப்ரெஷர் பார்க்குற அந்த மிஷினு. இது பாருங்கள், குழந்தைங்க பிறக்கும் போது அந்த குழந்தைய வெளியே எடுக்கிற அப்பரேட்டஸ். சூப்பராக அந்த இமிக்ரேஷன் மியூசியம்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஹிஸ்ட்ரிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த எல்லிஸ் ஐலாண்டில் இருக்க இந்த மியூசியமை விசிட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து எப்பிக்கான லிபர்ட்டி ஐலாண்டுக்கு புறப்பட்டாச்சு. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன், மழை வந்து ஃபோர்காஸ்டில் இருந்தது. ஸோ விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள். ஒரு பேயிர மழை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூணுக்கு பின்னால் செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். A few moments later. லிபர்ட்டி ஐலாண்ட் போகிறதுக்குள்ளே மழை நின்று வானம் தெளிஞ்சிருச்சு. அட்லாஸ்ட் அமெரிக்காவோட சிம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடமை பார்த்தாச்சு. இப்போ தான் எனக்கே அமெரிக்காவுக்கு வந்திருக்குன்ற ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசில் அமெரிக்கானாலே நம்மளுக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் நம்ம மைண்டுக்கு வரும். கடைசியாக இந்த மெஜஸ்டிக் லேடியை அப் க்ளோஸ் போய் பார்க்க போகிறோம்.
அங்கே பாருங்கள், நம்ம ஊர் ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி மக்கள் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எதுக்கு நிற்கிறாங்கன்னா ஆடியோ கைடு, இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆடியோ கைடு கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடத்துலேருந்து நின்று பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நியூயார்க் சிட்டியோட மேன்ஹாட்டன் பகுதி, புரூக்ளின் பகுதி, அப்புறம் புரூக்ளின் பிரிட்ஜ் எல்லாமே தெரியுது பாருங்கள். போன வீடியோவில் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 14 ஏக்கரில் இந்த லிபர்ட்டி ஐலாண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டில் லிபர்ட்டி மியூசியமும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மட்டும்தான் முக்கியமான அட்ராக்ஷன். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியே வந்து ஒரு கிஃப்ட்டு தான். யார் வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் மக்கள் வந்து யூஎஸ்ஏ மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிரதிபலிக்கிற வண்ணமாக இதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலை எங்கே செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் செஞ்சுருக்காங்க. ஃப்ரான்ஸில் செஞ்சு ஷிப்பில் பாட்டாக வந்து யூஎஸ்ஏக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் மக்கள் அமெரிக்காவுக்குள்ளே மைக்ரேட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஷிப்பு மூலமாக தான் மைக்ரேட் ஆவாங்க. ஸோ அவங்க பார்க்குற முதல் விஷயம் வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியாக தான் இருக்கும். இந்த டைட்டானிக் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஹீரோயின் வந்து கப்பல் முழுகினதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே வருவாங்க. அப்போது வந்து அவங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் முதல்ல பார்ப்பாங்க. A few moments later. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் மட்டும் வந்து 151 ஃபீட்டு. அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம ஹைட்டு கால்குலேட் பண்ணோன்னா 305 ஃபீட்டாம். பார்த்தீங்கன்னா இங்கே கூடயும் பார்டர் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் பிரச்சனையும் போயிட்டு இருந்திருக்கு. இந்த இடம் வந்து நியூயார்க்கு தான் இல்லை நியூ ஜெர்சி தான்ட்டு. ஸோ அதை எப்படி முடிச்சு வச்சுருக்காங்கன்னா, இந்த ஐலாண்ட் வந்து நியூயார்க் சிட்டி இதுன்னு சொல்லியும், இந்த ஐலாண்டை சுற்றி இருக்கிற வாட்டர் பாடி வந்து நியூ ஜெர்சி இதுன்னு சொல்லி இதை முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த ஐலாண்டுக்கு கிடைக்க வேண்டிய சர்வீசஸ் லைக் சூவேஜி, இபி, வாட்டர் சப்ளைலாம் வந்து நியூ ஜெர்சி சைடுமா, போஸ்டல் சர்வீஸ் வந்து நியூயார்க் சைட்லேருந்து வருமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி உருவாக காரணமானவங்களோட சிலைகளை வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெடஸ்டலுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் போக போகிறோம். கிரவுண்டுன்றது அந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறது தான் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது பெடஸ்டல், அதுக்கு மேலே இருக்கிறது க்ரவுன். க்ரவுனுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறது 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணணுமா. இப்போ நம்ம கிரவுண்டுக்கும் பெடஸ்டலுக்கும் போக போகிறோம். நம்ம பேக்ஸ் எல்லாம் நாட் அலவுடு, அதனால் அதை வந்து லாக்கரில் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு தான் போகணும். அந்த லாக்கருக்கு 25 சென்ட் வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் லாக் பண்ணணும். பெடஸ்டலுக்கு வந்தாச்சு. நாங்கள் மேலே போகிறதுக்குள்ளே மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க அந்த பெடஸ்டல், நம்ம அதை சுற்றி வந்துக்கலாம். ஸோ நாங்கள் சுற்றலான்னு போகும்போது இந்த காற்று அப்படியே எங்களை தள்ள ஆரம்பிச்சிருச்சு, வெளியவே போக முடியல. அதுதான் கிரவுண்ட் லெவல். இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்க பாருங்கள், அதுதான் கிரவுண்ட் லெவல். நாங்கள் இந்த பெடஸ்டலுக்கு லிஃப்ட்டில் வந்துட்டோம். இப்போ இறங்கி போகும்போது இந்த கிரவுண்ட் லெவல் பார்த்துட்டு போகலாம்.
வீடியோவிலே அந்த காற்றோட வேகத்தை நீங்கள் உணர முடியும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பிடிச்சிட்டு இருக்க போல்ட்டும் நட்டும் இதுதான். Take a look above you. The bolts you see helps hold the statue onto the pedestal. போங்க. கிரவுண்ட் லெவல்னு சொல்கிறாங்களா, இந்த இடம் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடுவாங்க இதில் தான். காற்று நல்லா வேகமாக அடிச்சுட்டே இருந்தது. அப்படியே மழையும் அப்பப்போ விட்டு பெஞ்சு நாங்களும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அந்த இடத்துல நிற்கவே முடியல. அப்படியே காற்று நம்ம வந்து தள்ளுது. அப்படியே இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட மியூசியம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஹிஸ்ட்ரி, அதை பற்றி ஒரு படம் போட்டு காட்டுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டார்ச் தான் ஒரிஜினல் டார்ச். 1886 லிபர்ட்டி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இது தான் வச்சுருந்தாங்க. இதுதான் இன்ஸ்டால் ஆகிருந்தது. 1984 வரைக்கும் வந்து இந்த டார்ச் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கையில் இருந்தது. இப்போ இருக்கிறது வந்து இதோட ரிப்ளிகா தான் அது வந்து ஹோல்ட் பண்ணிட்டு. இப்போ ரீசெண்டாக புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வால்னு சொல்லிவிட்டு அதில் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா அங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ பாப் ஆகி அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் போய் அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு மெயிலும் வந்துடும். ஸோ இது ஒரு சிவினியர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ சூப்பராக அருமையாக எங்களோட பயணத்தை நாங்கள் முடித்தோம். அமெரிக்காவோட ஐகானிக் பிளேஸான ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை சூப்பராக சுற்றி பார்த்துட்டோம். மழையாக இருந்தாலும் என்ன காற்றாக இருந்தாலும் நாங்கள் சூப்பராக சுற்றி பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இடத்துல போய் நாங்கள் எங்கள் லஞ்சை முடிச்சுட்டு எங்கள் பயணத்தை நாங்கள் முடித்தோம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.